எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரையின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று தான் மீனாட்சி அம்மன் கோவிலுங்க. இந்த மீனாட்சி அம்மன் கோவிலோட முக்கிய திருவிழாக்களில் ஒன்று தான் சித்திரை திருவிழா. மதுரை மட்டுமல்லாமல் தென் மாவட்ட மக்களோட மிக முக்கிய கொண்டாட்டங்களில் ஒன்று தான் சித்திரை திருவிழா. இதில் முக்கிய நிகழ்வுகளாக சொல்லப்படும் மீனாட்சி திருக்கல்யாணமும் அழகரோட வைகை ஆற்றில் வைபவமும் மதுரை மக்களோட வாழ்வியலோடு கலந்துவிட்ட ஒன்றுன்னே சொல்லலாங்க. ஒரு மாதம் முழுவதுமே தயாராகி அதிக நாட்கள் கொண்டாடப்படும் ஒரே ஒரு திருவிழா சித்திரை திருவிழா தாங்க. இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவிற்கான அறிவிப்பை கோயில் நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி மே 12ஆம் தேதி காலை 5:45 மணியிலிருந்து 6:10 மணிக்குள்ளாக சித்திரை திருவிழாவில் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திருக்கிறார் என அழகர் கோவில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சித்திரை திருவிழா மே 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுதுங்க. இந்த சித்திரை திருவிழாவோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தையும் முழுமையாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதன் அடிப்படையில் மே 10ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 6:15 மணிக்குள்ளாக அழகர் கோயிலில் இருந்து கள்ளழகர் மதுரையை நோக்கி புறப்படுகிறாரு. மே 11ஆம் தேதி 3 மாவடிவில் கள்ளழகருக்கு எதிர் சேவை நடைபெறுங்க. மே 12ஆம் தேதி காலை 5:45 மணியிலிருந்து 6:10 மணிக்குள்ளாக சித்திரை திருவிழாவில் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் மே 12ஆம் தேதி ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகருக்கு தண்ணீர் பிச்சும் வைபவம் நடைபெற இருக்குங்க. மே 13ஆம் தேதி தேனூர் மண்டபத்தில் கள்ளழகர் மண்டுக முனிவர்களுக்கு சாப விமோசனம் அளிக்க போகிறாருன்னு சொல்லாங்க. மே 13 இரவு முதல் 14 அதிகாலை வரைக்குமே ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகருக்கு தசவதார கோலங்களில் காட்சியளிக்க போகிறாருங்க. மே 14ஆம் தேதி தல்லாகுளம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் கள்ளழகர் பூப்பள்ளத்தில் எழுந்திருக்கிறாரு. மே 15ஆம் தேதி அதிகாலை கள்ளழகர் அழகர் மலையை நோக்கி புறப்படுகிறாருங்க. மே 16ஆம் தேதி காலை 10 மணி முதல் 10:20 மணிக்குள்ளாக கள்ளழகர் அழகர் மலைக்கு வந்தடைகிறாருங்க. இந்த நிலையில் மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவும் இருக்குங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டதுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மே 8ஆம் தேதி, திருத்தேரோட்டம் மே 9ஆம் தேதி சிறப்பாக நடைபெற உள்ளதுங்க. அனைவருமே இதில் பங்கேற்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து சிறப்பாக ஒரு வாழ்க்கை வாழலான்னே சொல்லலாங்க. ஒரு மாத நிகழ்வு மட்டுமல்லங்க, இது ஒரு கலாச்சார திருவிழாகவே சொல்லப்படுதுங்க. ஒரு ஆன்மீக பயணம் மற்றும் தமிழ்நாட்டு ஆழமான வேரூன்றிய மரபுகளுக்கு இதுவும் ஒரு சான்றுன்னே சொல்லலாங்க. இந்த சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்வது ரொம்பவும் சிறந்ததுன்னே சொல்லலாங்க. இந்த நிலையில் மதுரை சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை பெருவிழா முக்கிய உற்சவமான திருக்கல்யாண உற்சவம் மே 8ஆம் தேதி கோயிலின் வடக்காடி வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் காலை 8:35 மணி முதல் 8:59 மணிக்குள்ளே நடைபெற இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த திருக்கல்யாணத்தை நேரில் தரிசிக்க உள்ள பக்தர்களுக்கான ஆன்லைன் கட்டண சீட்டு மற்றும் இலவச தரிசன அனுமதி தொடர்பாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளதுன்னு சொல்லலாங்க. அதன்படி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவத்தினை தரிசிக்க விரும்பும் பக்தர்களோட வசதிக்காக பல ஏற்பாடுகளும் செஞ்சிட்ருக்காங்கன்னே சொல்லலாங்க. இதில் மிகவும் முக்கியமான ஒன்றான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் சித்ரா பௌர்ணமி தினத்தில் நடைபெற இருக்குன்னு சொல்லலாங்க. இது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாளுன்னு சொல்லலாம். தமிழகத்தில் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று மதுரை சித்திரை திருவிழாங்க. சித்திரை வெயிலுக்கே சவால் விடும் வகையில் வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெறும்னு சொல்லலாங்க. இந்த விழாவானது சைவ வைணவ ஒற்றுமையின் வெளிப்பாடாக கொண்டாடப்படும் ஒரு உற்சவம்னு சொல்லலாங்க. இது சுமார் 16 நாட்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும்
நடைபெறுங்க. இந்த விழாவில் மிக முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, அது மீனாட்சி திருக்கல்யாணமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமும் தாங்க. சித்திரை திருவிழா நடைபெறும் காலங்களில் மதுரையே திருவிழா கோலம் பூண்டி இருக்குன்னு சொல்லலாங்க. மதுரை மட்டும் இல்லாமல் அதனை சுற்றி உள்ள மாவட்டங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்த வரைக்குமே அனைத்து மாதங்களுமே திருவிழா மாதங்கள் அப்படின்னாலுமே சித்திரை திருவிழா வழக்கமான உற்சவங்கள் திருவிழாக்களில் இது முற்றிலுமே வேறுபட்டதாகவே சொல்லப்படுதுங்க. இதில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நேரடியாக சென்று திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்வாங்க. மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் அனுபவிக்கும் அதே சமயத்தில் திருமணமான பெண்கள் பல பேரும் புதிய தாலி கயிறு மாற்றிக்கொள்வாங்க. இப்படி மாற்றுறதுனால அன்னை மீனாட்சியே போலவே தங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. மதுரையில் இருப்பவங்க மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் உலகின் பல நாடுகளில் இருக்கும் பெண்கள் வந்து டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுங்க. திருக்கல்யாண காட்சியை தரிசித்து தாலி சரடு மாற்றிக்கொள்வது வழக்கமாகவே இருந்துட்டு வருதுங்க. என்ன நண்பர்களே, நீங்களுமே இந்த திருக்கல்யாணத்தப்ப நீங்களும் தாலி கயிறு இல்லைன்னா சரடை ஏதோ ஒன்று நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் சிறந்த பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படி மாற்றுறவங்களா இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்தியாவின் மிக முக்கியமான கோயில்களில் ஒன்றுன்னே சொல்லலாங்க. மிகப்பெரிய அம்மன் கோயில் விளங்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா ரொம்பவும் விமர்சையாகவே கொண்டாடப்படுதுன்னே சொல்லலாங்க. கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக மதுரைக்கு வருவது விழாவின் முக்கிய அம்சம்னே சொல்லலாங்க. அதே போல் சித்திரை திருவிழாவின் போது 14வது மற்றும் இறுதி நாளில் தேவேந்திர பூஜை நடத்தப்படுவாங்க. இது மண் செழிப்பிற்காக நடத்தப்படும் மிக முக்கியமான அற்புதமான ஒரு பூஜைன்னே சொல்லலாங்க. கள்ளழகர் அழகர் மலை சென்றடைவதுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவு பெறும்னே சொல்லலாங்க. இந்த ஆண்டு மட்டும் கூடுதல் சிறப்பாக மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வியாழக்கிழமையில் வருதுங்க. அதுவும் தன்னுடைய சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில் இந்த திருவிழா அமைவது இன்னும் விசேஷமாகவே சொல்லப்படுதுங்க. அதிலும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வருவது மிகவும் உயர்வான சிறப்புடையதாக சொல்லப்படுதுங்க. திருமணம் ஆகாதவங்க செல்வ நிலையில் உயர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கர்ம வினைகள் நீங்க வேண்டும் அப்படிங்கிறவங்களும் இந்த நாளில் மீனாட்சி அம்மனை பெருமாளையும் வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னா யாருங்க? சுந்தரபாண்டியன் என்னும் பெயரோட மதுரை ஆண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் முருகனின் அவதாரமாக தோன்றிய உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டி விட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறைவன் அடி மாயினார் என்பது இந்த வரலாறாக சொல்லப்படுதுங்க. மீனை ஒத்த கண்களை உடைய தாடதகை பிராட்டிய மீனாட்சி அம்மை என்ற பெயரோட கோயில் கொண்டு விளங்கியிருக்குன்னு சொல்லலாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பாண்டிய பேரரசர் சடையவர்மன் குலசேகரன் அப்படிங்கிறவளால் கட்டப்பட்டதுன்னே சொல்லலாங்க. இந்த தலத்தோட வரலாறு தனிப்பெருமை வாய்ந்ததாகவே சொல்லப்படுதுங்க. தெய்வ மணங்கமலம் தேவார திருப்பதிகங்களில் இடம்பெற்றுள்ள 274 தலங்களில் இதுவும் ஒன்றுன்னே சொல்லலாங்க. முழு முதற் கடவுளாகிய சிவபெருமான் அருளுக்கொண்டு 64 திருவிளையாடல்களை செய்தருளிய பெருமை வாய்ந்த இந்த தலத்தோட வரலாறு படிப்பவங்க இன்றுமே ரொம்பவும் சிறப்பாகவே இருக்காங்கன்னு சொல்லாங்க. முந்தைய காலத்தில் மதுரையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் கடம்ப மரங்கள் நிறைந்த காடாக இருந்துச்சு. அந்த காலத்தில் குலசேகர பாண்டியன் மணவூரில் இருந்து பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான். அப்போது மணவூரில் வாழ்ந்த தனஞ்சயன் என்னும் தனவனின் வாணிகத்தின் பொருட்டு பல ஊர்களுக்கும் சென்று கடம்பவனம் வழியாக தன்னோட ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான். வரும் வழியில் இருட்டி விட்டது. காட்டோட நடுவில் ஓரிடத்துல தங்க நேரிட்டது. அங்கே ஒரு பொய்கை கரை இருந்ததுங்க. அந்த கரையில் தானாய் தோன்றிய ஒரு தனி சுடராகிய சுயம்புலிங்கம் சிவலிங்கம் காட்சியளித்தது. தனஞ்சயன் அந்த பொய்கையில் நீராடி சிவலிங்கத்தை வணங்கிய அப்புறம் ஓரிடத்துல தங்கி இளைப்பாறினான். அன்பறிவு அங்கே ஓர் அதிசயமாகவே நிகழப்பட்டான். வானுலக தேவர்கள் பல பேரும் அங்கு வந்து 4 யாமங்களிலும் அந்த சிவலிங்கத்திற்கு முறையாக பூஜைகள் செய்து வழிபட்டாங்க. ஆடலும் பாடலும் சிறப்பாகவே நடைபெற்றதுங்க. இந்த காட்சியை கண்ட
தனஞ்செயன் மறுநாள் காலை மணவூர் சென்றதும் குலசேகர பாண்டிய மன்னிடம் தான் கண்டவை எல்லாமே சொன்னாங்க. பாண்டியன் கனவுல சித்தர் வடிவுல அன்று இரவே சிவபெருமான் தோன்றி பாண்டிய மன்னையாம் எழுந்தியிருக்கின்றார்னு சொல்லலாங்க. இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் ரொம்பவும் புகழ் பெற்றது மீனாட்சி அம்மன் திருக்கோயில் கல்யாணம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகர் ஆற்றில் இறங்குவது இன்னும் சிறப்புன்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி பார்த்துங்க. இதில் தேரோட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அனைவருமே இதை சென்று பாருங்கள். என்ன நண்பர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.